நான் இருக்கிற வரைக்கும் நீ கவலைப்பட தேவையில்லை. உன்னை நான் பாத்துக்கிறேன். உனக்கு எல்லாத்தையும் டீட்டெயில்டா நான் சொல்லித்தரேன். Cool. என்னோட பாஸ். என்னது இது? வா. பெண்ணு. ஸ்பை கேமரா. கேமரா, பென் கேமரா. செம்ம ஆளு நீ. உண்மையிலேயே நீ வேற லெவலு. ஆனா என்னையே போட்டு வாங்க பாக்குறல நீ. அது சரி, கயலோட ஃப்ரெண்டா இருந்துகிட்டு இது கூட செய்யலனா எப்படி? ஏய், இன்னும் அப்படி ஷாக்கா பாக்குற? எப்படி இவன் நம்மள கயலோடைய ஃப்ரெண்டுன்னு கண்டுபிடிச்சான் தானா பாக்குற? சக்தி, நீ என் கேபின்குள்ள வரத்துக்கு முன்னாடியே நீ யாரு என்னங்கிற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி தானே பாக்குற? ஒரு குறும்படம் போட்டு காட்டட்டுமா? இப்படிதான். ஏய் சக்தி, இப்ப சம்பந்தமே இல்லாம எதுக்கே நீங்க கூட்டிட்டு வந்திருக்க? சம்பந்தமே இல்லாத பிரச்சனையில உன்னை சம்பந்தப்படுத்தி உனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருந்தால அவனை பார்க்க தான் வந்திருக்கோம். நான் வெற்றியோட வரேன். ஏய், நீ இரு கையில், நான் வரேன். நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டுங்கிறத சிசிடிவி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நீ கேமரா கொண்டு வந்தது எனக்கு எப்படி தெரியும் தானே பாக்குறேன். அதாவது என் கேபின்ல எனக்கு எதிரா உக்காந்து நான் என்னெல்லாம் பேசுறேன்னு நீ அப்படியே அந்த பர்ஸ்ல இருந்து கேமராவை வெளியே எடுத்து ஆன் பண்ணியே. அப்ப வேறுடைய திருட்டு மொழி எனக்கு காட்டி கொடுத்துருச்சு. கையல் கூட நீ ஸ்கூட்டர்ல வரும்போதே நான் நினைச்சேன் நீ அவளுக்கு ஏதோ சாதகமா சப்போர்ட் பண்ணுவேன்னு. என்ன என்ன இதெல்லாம் அந்த கையலோட பிளானா? நான் யாருங்கிறது என் வாயாலேயே சொல்ல வச்சு அது மூலமா என்ன லாக் பண்ணலான்னு பிளான் பண்ணி அனுப்பியிருக்கா. நோ, இவ்வளோ சீப்பான ஐடியாலாம் அவ கொடுக்க மாட்டா. ஏன்னா கையலுக்கு என்ன பத்தி நல்லாவே தெரியும். அவ சொல்லியிருக்க வாய்ப்பே இல்ல. நீதான் என்ன பத்தி தெரியாம வந்து இப்படி மாட்டிக்கிட்ட. ஏய், என்ன பார்த்தா என்ன உனக்கு அவ்வளவு முட்டாள் மாதிரி தெரியுதா? நானே நம்பர் 1 கிரிமினல். எனக்கே ஆப்பு வைக்க பிளான் பண்ற. இங்க பாரு, போய் அவகிட்ட சொல்லு, அந்த கடவுளே நினைச்சாலும் அவளை காப்பாத்தவே முடியாதுன்னு. தேவையில்லாம ரிஸ்க் எடுத்து நீயும் இதுல வந்து மாட்டிக்காத. ஆனா ஒரு விஷயம் சொல்லட்டுமா, நீயும் பார்க்க சூப்பரா தான் இருக்க. என்ன கையல் தான் சிக்கல, நீயாவது சிக்குவியா?
சும்மா சொல்லக்கூடாது. நீயும் பார்க்கிறதுக்கு செம்மையா இருக்க. மேல கை வச்ச கொன்னுடுவேன் உன்னை. ஆ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்ன வேணாலும் பண்றேன்னு சொன்ன. இப்போ என்னடா தொட வந்த கொந்தளிக்கிற? ஆக்சுவலா நீ யாருன்னு தெரிஞ்சும் ஏன் தெரியுமா இவ்வளவு நேரம் நான் உன்னை சும்மா விட்டேன்? உன்னை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. கொஞ்ச நேரம் பயப்படாத. அந்த கயல் மாதிரிலாம் நான் உன்னை விட்டுற மாட்டேன். என் ஆசைக்கு அடிபணிஞ்ச யாரையும் நான் கைவிட்டதே கிடையாது. ஏய், மரியாதையா பேசு. இல்லனா என்ன பண்ணுவ? இப்படிதான் உன் ஃப்ரெண்டும் என்னை எதிர்த்தா, என் ஆசைக்கு இணங்க மறுத்தா, என்னை அவமானப்படுத்தினா. இப்ப அவளுடைய நிலைமை என்னன்னு நீ பார்த்தல. பிளான் பண்றீங்கல்ல? இதுக்கெல்லாம் சேர்த்து அந்த கயலை இன்னும் என்னெல்லாம் பண்றன்னு மட்டும் நீ பாரு. என்ன அப்படி பாக்குற? நீ என்ன எத்தனை கேமரா வச்சு ஷூட் பண்ணாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். என்ன தப்பானவன்னு நீ ஊர் உலகத்துக்கு காட்டவே முடியாது. அந்த அளவுக்கு நல்லவன்னு நான் என்ன ப்ரோமோட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப கூட கயல் தான் என் கூட இல்லீகலா இருக்கான்னு சோசியல் மீடியால வருதே தவிர, நான் கயல் கூட இருக்கேன்னு எந்த ஹெட்லைன்ஸும் வரல. இது எல்லாமே உன் ஃப்ரெண்டுக்கு தான் ப்ராப்ளம். ஏன்னா அவ பொண்ணு, நான் ஆம்பளை. இந்த மாதிரி கேமரா ஐடியாவெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஏதாவது ஒரு நல்ல ஐடியாவா யோசிங்க. இதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். இந்தா கிளம்பு. கயல் உன்னை பத்தி சொன்னப்ப கூட நான் பெருசா நம்பல. ஆனா அவ சொன்னதை விட நீ ரொம்ப மோசமானவனா இருக்க. ஏய், என்னை இவ்வளவு மோசமானவனா ஆக்குனதே உன் ஃப்ரெண்டு கயல் தான். எதுக்காக அவளை இப்படி பழி வாங்கிட்டு இருக்க? அவ மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தானா நான் அவளை ராணி மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பேன். அவ என் பேச்ச கேட்கல. கேட்காததுனால இப்ப அனுபவிக்கிறா. அனுபவிக்கட்டும்.